Hello friends, வணக்கம் and welcome back to my channel Dara's Cooking Demo. Channel first time பார்க்குறவங்க இந்த channel subscribe பண்ணாம இருக்கவங்க ப்ளீஸ் கீழ இருக்க ரெட் பட்டன் டச் பண்ணி subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell icon tap பண்ணிட்டு வந்துருங்க. வீடியோக்குள்ள போயிரலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து சூப்பர் டேஸ்டியான பெப்பர் எக் கிரேவி தொக்கு அப்படி வேணா வச்சுக்கலாம். டேஸ்ட் வந்து சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து ரைஸுக்கு மட்டும் சைட் டிஷ் இல்லை, நம்ம சப்பாத்தி ரொட்டி எதுக்கு வேணால் நம்ம வந்து தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இது வந்து சாதத்துக்கு போட்டு பிணைஞ்சிக்கிறதுனாலும் இன்னும் கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சுக்கலாம். நம்ம நீங்கள் சைட் டிஷ்ஷாக கடிச்சிக்கிறதுக்கு வேணும், சாம்பார் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு வேணாலும் இந்த மாதிரி தொக்கு மாதிரி செஞ்சுக்கலாம். சூப்பராக இருக்குது. இது வந்து நான் சாதத்துக்கு போட்டு பிணைஞ்சிக்கிறதுக்கு தான். எனக்கு வந்து கொஞ்சம் தொக்கு மாதிரி இருந்தால் ஓகேங்கிறதுனால இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்திருக்கு. டேஸ்ட்டுமே செம்மையாக இருக்குது. வாசம் அதை விட சூப்பராக இருக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 6 முட்டை வேக வச்சு உரிச்சிட்டு இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் வந்து 2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். நிறைய வேண்டாம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அடுப்பு வந்து சிம் பண்ணிக்கலாம். அதில் வந்து 1.5 டீஸ்பூன் வந்து பெப்பர் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் நல்லா வறுத்துடலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் லோ மீடியமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஏன்னா மசாலா பொடி வந்து கருகிடக்கூடாது. மசாலா பொடி இந்த எண்ணெயில் வறுத்துடலாம். வறுத்ததுக்கப்புறம் நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை அந்த மசாலாவில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தலைகீழாக வச்சிடலாம். இப்படியே வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த மசாலாலே பொரியட்டும். நம்ம அந்த பெப்பர் தூள் போட்டு அந்த முட்டையை அதில் ஃப்ரை பண்ணுறதுனால அந்த முட்டைக்குள்ளார நல்லா அந்த காரம் இறங்கி டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் இப்படியே ஃப்ரை ஆகட்டும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இன்னொரு சைடு திருப்பி விட்டுடலாம். எல்லா முட்டையுமே இந்த மாதிரி திருப்பி விட்டுடலாம். எல்லாமே திருப்பி விட்டாச்சு. இப்போ இதே மாதிரி இந்த சைடும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக அந்த பெப்பர் எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகும். இப்போ அந்த சைடுமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது எல்லாத்தையுமே எண்ணெயிலிருந்து எடுத்துடலாம். இப்போ இன்னொரு செட்டு போட்டிருக்கேன். நான் வந்து ஒரு 6 முட்டை வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ண முட்டையே வந்து சைட் டிஷ்ஷாக நம்ம வச்சுக்கலாம். நம்ம சாம்பார் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு எல்லாமே கடிச்சிக்கிறதுக்கு சைட் டிஷ்ஷாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுவுமே வந்து ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ அடுத்தது நம்ம அதுக்கு வந்து கிரேவிக்கு உண்டான மசாலா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நான் வந்து ஒரு 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து வெங்காயம் கொஞ்சம் நிறையா தான் வேணும், ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து கிரேவி கொஞ்சம் நிறையா கிடைக்கும். அடுத்தது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 தக்காளி எடுத்துருக்கேன். அதில் 1 தக்காளி வந்து ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். 2 தக்காளி வந்து பியூரியாக அரைச்சி வச்சுருக்கேன். இதனால இந்த தக்காளி பியூரி போட்டால் நம்மளுக்கு கிரேவி வந்து கொஞ்சம் நிறைய கிடைக்கும். அதுக்காக 1.5 டீஸ்பூன் வந்து பெப்பர் தூள், கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா வந்து இந்த மாதிரி 2ஆக ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது காமிக்கிறேன். இன்னொரு பேன் வச்சுருக்கேன். அதில் வந்து 2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட ஜீரகம் சேர்த்துடலாம். கூடவே வந்து ஒரு 10 மிளகு சேர்த்துடலாம். ஜீரகம் பொரிஞ்சிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துட்றேன். இப்போது அந்த எண்ணெயிலே வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. அதிலே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா சேர்த்துட்றேன். எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை சேர்த்துட்றேன். அதையும் வந்து வெங்காயத்து கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வெங்காயம் கலர் மாதிரி ஓரளவுக்கு பாதி வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 1 ஸ்பூன் கிட்ட 1.5 ஸ்பூன் கிட்ட இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்றேன்.
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா இந்த வெங்காயத்தை கூட சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசம் போய் ஒரு நல்ல வாசம் வருது. இப்போ இதிலேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துறோம். தக்காளியுமே வந்து கொஞ்சம் நல்லா அந்த தோல் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதங்கணும். இந்த எண்ணெயிலே ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துட்றேன். கூட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஒரு நல்ல கலர் கிடைக்கும். இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி வந்து சேர்த்துட்றேன். தக்காளி பியூரி சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நம்மளுக்கு இதுவே வந்து நல்லா கிரேவி கிடச்சிருச்சு பாருங்கள். அதுக்காக தான் தக்காளி வந்து ஒரு தக்காளி அறுத்து போட்டு 2 தக்காளி நான் வந்து பியூரியாக பண்ணி ஊற்றிருக்கேன். தக்காளி பியூரி சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கியாச்சு. அதில் வந்து 1.5 ஸ்பூன் கிட்ட பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இதில் காரத்துக்கு இதில் வந்துட்டு நம்ம மிளகாத்தூள் வேறு எதுவுமே சேர்த்து போகிறது கிடையாது, வெறும் பெப்பர் தூள் மட்டும். அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட கரம் மசாலா தூள் சேர்த்துட்றேன். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். முட்டைக்கு அதிலே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு மட்டும் இதில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும், நான் தக்காளி அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே நான் வந்து கழுவி வச்சுருக்கேன். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் இதில் சேர்த்துடலாம். நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். இப்போ தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ வந்து ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட மூடி வைக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வந்து தொக்கு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து உப்பு காரமெல்லாம் பார்த்துக்கலாம். நம்ம வந்து காரத்துக்கு ஒரு பெப்பர் தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். அப்போ உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெப்பர் தூள் சேர்த்துறதுனா சேர்த்திக்கலாம். உப்பு காரம் ஏதாச்சும் பத்தலை நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையை வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தலைகளை கமுத்து வச்சிடலாம். அப்போ தான் அதில் உள்ள மசாலாலாம் நல்லா வந்து அந்த முட்டையில் பிடிக்கும். எல்லா முட்டையுமே சேர்த்தாச்சு. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து முட்டையை இன்னொரு செட் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா அந்த மசாலாலாம் உள்ளே வந்து இறங்கிட்டு இருக்கு. நான் வந்து உப்பு காரமெல்லாம் பார்த்துட்டு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. இது வந்து சாதத்துக்கு மட்டும் கிடையாது, நம்ம வந்து சப்பாத்திக்கு வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ்ஷாக செய்யலாம். சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு பிணைஞ்சு சாப்பிட்றதுனாலும் வச்சுக்கலாம், இல்லை வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிறதுனாலும். எக் பெப்பர் தொக்கு நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கிறது எக் பெப்பர் கிரேவி தொக்கு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் குழம்பு அந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி தொக்கு மாதிரி வேணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்தளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக வச்சுருக்கேன். சூப்பராக வந்துருக்கு டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு. இப்போ நம்ம வந்து இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இன்னொரு சைடு திருப்பி விட்டுறலாம். அப்போ இந்த சைடும் மசாலாலாம் நல்லா பிடிக்கும். இப்போ எல்லாமே இன்னொரு சைடு திருப்பி விட்டாச்சு. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இருக்கட்டும். தொக்கு நல்லா ஃபார்ம் ஆகி நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே வந்திருக்கீங்களா பாருங்கள். நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே வந்திருக்கு. ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது. டேஸ்ட் வந்து அதை விட சூப்பராக இருக்குது. இந்த சைடு திருப்பி விட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு. நல்லா அந்த மசாலா எல்லாமே உள்ளே இறங்கிடுச்சு. எப்போவுமே பெப்பருக்கு வந்து பெப்பர் கோஸ் வெல் வித் கொத்தமல்லி விட கருவேப்பிலை தான். பெப்பர் கோஸ் வெல் வித் கருவேப்பிலை தான். அதனால் நான் வந்து பச்சையாக கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து சும்மா லைட்டாக அப்படியே சேர்த்துறேன் மேலே. நம்ம தாளிக்கும் போது போட்டிருக்கோம். சும்மா அது கார்னிஷிங்காக, சும்மா கொஞ்சமாக கார்னிஷிங்காக கொத்தமல்லி
சூப்பர் டிஷ்ஷு ரெடி ஆயிடுச்சு. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிடுங்க. வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். என்னோட எல்லா புது வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். என்னோட மீட் பண்ணுறேன். until then stay blessed and be happy always. Thank you.